ஏய் லைசன்ஸ் வச்சு 10 பாட்டில் கொண்டு போய் விட்ருவோம். லேடு இப்போ தேடலாம் செய்யணும், எங்கே வச்சேன்னு தெரியல. சரி அதில் மெதுவாகிடு, அதுக்குள்ளே அவங்க மண்ணெளி போட்டுருவாங்க. எவ்வளோடா 8ஆ? ஆ சரி 8 போடுங்க. இந்த கல்லை நான் ஒதுக்குதேன். காலு 4 கொண்டு போட்டால் பொத்துருமோனே காலு. ஆமாம் அதான் காலு புறம் பொத்துட்டு நான் மண்ணில் வேலை பார்த்தேன். ஆமாம் மண் இருக்குல்ல, மண்ணில் வேலை பார்த்தேன். அப்போ கூட காலு காந்தலை. இந்த காலை வச்சு இந்த சிமெண்ட் இருக்குல்ல, தரையில் ஒட்டட்டுன்னு மிதிச்சோம்ல. ஆமாம் இப்போ அங்கேயே எங்கே அள்ள போகிறான்? ஏடா ஏ தம்பி, ஏன் அங்கே உள்ளது அல்லாத, இங்கே அள்ளுங்க. அங்கே அல்லாதடா, மண் வெளியில் உள்ள மண் அள்ளுங்க. ஆ மண் போட்டியலா? எவ்வளோ போட்டியா? ஆ ஆ அப்படி போடக்கூடாது. அது 8 இது 8 கல் 8 அப்படி போடணும். எம்முனா 20 ஏடா 8 8 கல் 8 போடணும். கல் கூட 6 போடணும். அந்த மண்ணை காலி பண்ணுங்கடா. ஏடா இந்த மண்ணை காலி பண்ணுங்கடா. இங்கே வாங்கடா. 4 கட்டி கல் போட்டால் போதும், நல்லா இருப்பியா? அதான் அவ்வளோதான். உள்ள அள்ளி போட்டு போங்க, வெளியில் போட முடியாது. இந்த பாரு வெளியில் உள்ள மண் 8 கட்டி போடு. அப்போ வெளியில் அவ்வளோ மண் கிடக்கல, அது என்ன செய்ய போறியா? ஆ அப்போ அள்ளி போட்டு போங்க. எனக்கு தெரியாது, வெளியெல்லாம் போட்டு போகாதீங்க. ஆமாம் அதுக்கு தான் அங்கே உள்ளதை காலி பண்ணுங்கன்னு. நிறைய மண் கிடக்கு, மண் நிறைய மண் ஆயிட்டு வெளியே. நாளைக்கெல்லாம் போட முடியாது, இன்னைக்கு அள்ளி போட்டு போயிடணும். எவ்வளோ நேரம்னாலும் நாளைக்கு காலையில் ஒன்றும் இருக்காது. நான் அவ்வளோ மண் அள்ளிட்டு போயிடுவான். ஆ ஏடா எனக்கு நஷ்டம்டா. அல்ல நாளைக்கு வேலைக்கு நிப்பாட்டுங்க. அதுக்கு தான் நான் அதை தோண்டாதீங்கன்னு. வெளியே போனால் காலையில் இருக்குமோ, நான் முழிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் காவலுக்கு. நல்ல ஆள் தான், குடிக்கிறதுக்கு அள்ளிட்டு போயிடுவான்னு சொல்லுதோம்ல, எத்தனை தடவை சொல்லுதேன். நீங்கள் வேலையே பார்க்க வேண்டாம், இப்போ அள்ளி போடுங்க உள்ள. கொத்தனார நீங்கள் அதை தோண்ட போத உள்ளே அள்ளி போட சொல்லுங்கள். சும்மா வெளியில் கிடக்கட்டுன்னு ஒரு வண்டி மணல் 1000 ரூபாய்க்கு விற்று விடுவானுவேன். என்ன அவங்க கலவை கூட இந்த மண்ணை உள்ள அள்ளி போடனேன். ஆள் நிற்க மாட்டேன். இதை கொடு, நான் யூடியூப்புக்கு கொடு. இந்த மண்ணை அப்புறம் உள்ள அள்ளி போடு. ஆமாம் அவன் வெளியே போட்டு போகணுமா, வாங்கி பார்த்தாலாம் தெரியும். இந்த மண்ணை 500 ரூபா சொல்லுவாட்டேன். இது அங்கே வேணும், யூடியூப்புக்கு வேணும். நீ அள்ளி போடனேன் இது கிடக்கட்டுங்க. உன் வீட்டில் அப்படி கொண்டு போடு. உன் வீட்டில் எப்படி மண் அடித்து போடு, அப்படியே இருக்கும். சும்மா இரணி, நீ வேலை பார்க்க வாங்குவப்பா, என்னால் வாங்க முடியாது. நானே ஒட்டு பிறகு கட்டிக்கிட்டு இருக்கேன். நானே அள்ளி போட்டும் நீ மண்ணை வச்சு வீட்டில் வேலை வாங்க. 8 போடுடா, கல்லை குறைச்சி போடுங்கடா. நான் சொல்லுதேன் கேளு. நான் சொல்லுதே கிளக்கிது. 8 போட்டியா? கல் எவ்வளோ இருக்கோ அது போட்டு மீதி சல்லியை போட்டுரு. சல்லி இருக்குல்ல, கல் இல்லைன்னா சல்லிக்கு. சல்லி விட்டு 8 எம்மூனா 24. ஏடா எம்மூனா 24 கேளு. இந்த ஒரு முறைக்கு அந்த கணக்கு என்ன? 4 இது 8 இது இந்த மண் 8 இது அது கல் இருக்கிறத போட்டுட்டு மீதி அந்த சல்லிக்கல் இருக்குல்ல, சிப்ஸு அதை 8 போட்டுருங்க. ஒரு முறை சரியாது. எம்மூனா 24. நீ அள்ளி போடனேன், நாளைக்கு உள்ள வேலை போடு. ஆமாம்
எங்க தனியாக போட நான் பிரித்து வைப்பேன். எங்கே போட போகிறா இல்லைண்ணே அங்கண்ணே கொஞ்சம் பல்ல இருக்குல்ல அதில் போடு. இந்த ஓலைக்கிட்ட போடணே, ஓலைக்கிட்ட போடு, ஓலைக்கிட்ட தண்ணி தேங்குது. அதைத்தான் நான் அள்ளி போட சொல்லிட்டேன். அந்த வேலை முடியுமா நான் வந்து அள்ளி போடுவேன். அந்த வேலையை முடியும் நான் தான் சொன்னேன் அதை அள்ளி போடுவேன். டக்குன்னு வேலை பைசா எல்லாம் பைசா தான்டே. எவனும் கடன் தர முடியா. நீ வாங்கிட்டு வாய ஒரு முறை கடன் வேறவே வேணும்லாடா. இன்றைக்கே 4000 ஆகிட்டு ஒரு முறை அனுமா. அப்போ இங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டு வர முடியுமோ? இங்கேருந்து தூக்கிட்டு வந்துடலாமா? அப்போ நீங்கள் 2 பேரும் நாளைக்கு மட்டும் வாங்க. அவங்க அனுமா அங்கே வேலை பார்க்கட்டும். என்ன ஆனால் அந்த கம்புக்கிட்ட போடுனே அள்ளிட்டு போயிடுவாங்கடா. ஒருத்தர் அள்ளிட்டு போய் நேரு இப்படி முடியல விட்டு 80 ரூபா விற்றுருவாங்களா? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு தோண்டி இருக்கு வேற சொல்லுதா? இப்போ உள்ளே போட்டோன்னா நம்ம நிம்மதியாக நானும் தூங்கணும்ல. நானும் ஒரு ஆளுக்கு வேலை பார்க்கணும் இல்லையா? சொல்லு. நான் சும்மா இருக்கேன். காலு புறம் காய்ச்சது. என்ன சும்மா சும்மா இருந்தேன் யார் சோறு கொடுக்கா? என்னது அது ஒரு முடை தான் எடுத்துக்கிடும் போதும். அதில் அரை முடை இருக்குல்ல. நாளைக்கு அந்த இது வச்சிருவோம். பூட்டு வச்சிருவோம்டா. இது போதும்டா. இது காயட்டும். இல்லை உள்ள வேலை இருக்குல்ல. உள்ள ஒரு கல் இருக்குது தெரியுமா? அங்கோடி வடக்க கல் இருக்குல்லடா. அதை பதிக்கணும். அதே மீதி கம்பி உள்ளது. இவர் கூட வேலைக்கு போகணும். எப்பொழுதும் வேலை இருக்கும். ஒரு 2-3 இடத்த எடுத்து போடுவார். 30 வருஷம் சர்வீஸில் நல்லா நீட்டாக வேலை பார்ப்பார். அவட்ட நீ கற்றுக்கலான்னு. சரியா? ஏடா இதில் 5 எவ்வளோ இருக்கா அள்ளி போட்டு மீதி சிப்ஸ் அள்ளி போட்டுருங்க. சிப்ஸு ஏண்ணே சிப்ஸ் அள்ளி போட்டுரு மீதி. சரியா? இதை அதில் தான் தண்ணி தேங்குது. அதில் தண்ணி தேங்குதுண்ணே. நாளைக்கு இவங்க வரட்டுமா? ஏன்னா இவங்க தென்காசி போனால் பைக் இல்லை ஒன்றும் இல்லை பஸ்ஸில். ஏன்னா நான் அங்கே இருக்கட்டும் பார்த்துட்டேன். கிழக்க போடு. இருக்கட்டும் வேண்டாம் இதில் இருக்கட்டும். வேண்டாம் அங்கே வேண்டாம். வேலை முடிச்சோடனே மீதி அள்ளி போடு. நம்ம வேணும்ல. இதாவது சுத்தமான மண். அங்கேயாவது கரையான் பிடிச்ச மண். அதே சொல்லணுன்னா துட்டாக்கா விடு. துட்டு கூட இதில் கரையான் கிடையாது. அதில் கரையான் இருக்கும். இதில் நம்ம நின்று வேலை பார்க்கலாம். சொல்லுதோ புரியுதா? அவ்வளோ போதுமா? இது வரைக்கும் வரும். இதுக்கு அங்கே போடு. அது அதில் போடாத. கொஞ்சம் அங்கே தள்ளி போடு. அப்படி போடு. அப்படி போடு. ஆமாம் இங்கே இப்படி வந்துடும். ஆனால் அது வரைக்கும் போடு. ஆமாம் எதுக்கு உள்ளே போட்டு அள்ளி போடு. ஏக்க உள்ளே போட்டு அள்ளுது என்ன? இது இந்த ஓரமாகவே அள்ளி போடு உள்ள. ஆமாம் உள்ளே போட்டு எதுக்கு அள்ளுது? உள்ளே போட்டு எதுக்கு உள்ள எதுக்கு அள்ளி போட்டு ஐயா இந்த ஓரமாக அப்படி அள்ளி போடு. நான் அதே போல் வச்சேன்ல. எதுக்கு கடைசியாக உள்ளே அள்ளி போட்டுட்டு கிடக்கு. அப்புறம் வெளியே அள்ளி போடணும். அது நேரம் ஒரு கோடு கணக்காக போடு. அப்படி போடு. இது வந்து இப்படி வரும்லாட. அப்படி போடு. அது இது இங்கே அள்ளி போடுறதுக்குலாம். அது எதுக்கு அங்கே அள்ளி சமக்கு. இந்த கலவை படிச்சுட்டேலா? ஏய் படிச்சுட்டேலா? சொல்லு பாப்பு எவ்வளோன்னு. மண்டையை உடச்சு விட சொல்லலாம். நீ சம்பளம் கிடையாது. ஆ 5 3 8 3 24 24னா 4 சட்டி வருமா? 4 சட்டி வருமா? நான் அங்கே 16 5 சட்டி ஒரு 5 4 20. எத்தனை சட்டி வரும்? ஒரு முடைக்கு இவ்வளவு. ஒரு முடைக்கு 20 சொல்ல மாட்டார. பெருமையாக சொல்ல மாட்டார். இதில் வந்து உடுப்பிள்ளை கணக்காக கொத்திட்டு போடணும். அப்போ தான் நிற்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்னுடைய பிலாசபி என்ன தெரியுமா? மனுஷத்தன்மை ஹியூமன் டு மேக் எ சிமெட்ரி ஸோ திஸ் வாட்டர் கோஸ் ஃப்ரம் top to low bottom. So you have to fill the water so that the water falls like this, and you have to bucket for 2 feet, and you have to see the bucket, and you have to pour water, and you have to fill it according to the calculation you have to done.
and it is a mop or you have to make it. Using if you don't have a mop, so this you have to make it up to bottom so that the water is going from top to bottom, so you have to make it. You have to make it M's and 8. This red sorrel and with M's and 8 and this black color M's and is made up of a stone 8. To put us and 4:1 ratio you have to keep it, and 8 small pieces of stone that you have to say, so 8 into 3, 24 1 sack. So you have to mix it and you have to make it like this. Then the water is coming here, so it is better you have to make water is from high level to low level using the mop you have to do, or you have to do it using your chappal also we can do it. The water property of water is flows from top to bottom, so you have to first you have to put the soil and you have to pour water and you have to make it. Using the chappal you have to make it so that it will be solid, otherwise somebody can steal it. Those are mainly need of money and you have to take it and you have to sell for 80 rupees for 1 koni. So this சாவுக்குள்ளே என்னத்தையாவது எல்லாரும் கிண்டல் பண்ணுக்கா, ஒன்றிய போல தான் 7 வருஷம் சாவு போகிற வயசில் பைசா வாங்கி காட்டிட்டு சாகணுன்னுருக்கு. என்னடா சரியாட்டு மேய்க்கல இது என்னடா 4 வருஷம் கஷ்டப்பட்டு விட முடியுமா என்ன? ஒரு வயல் தான் பயிரிடுதான், வயலில் பயிரிடுதான்னு வச்சுக்கோ, அந்த அகல நெல் ஒரு மாதிரி இருந்தால் விட்டுருவோமோ போட்டோம்னு உரங்கரம் போட்டு எப்படி பார்ப்போம் மாதம் வசூல் பண்ண. அதை நீ போடவே, நீ பணக்காரன், நான் பிச்சைக்காரன், அப்படி போக முடியும். 500 ஒய்ஃபை கட்டிட்டு கிடக்கேன். சரியாட்டு மேய்க்கல இது இந்த மேலே அப்படி பாம்பு வளைஞ்சானக்கா போட்டியாடா, அப்போ தான் ஒட்டும். இது கோணலாக இருக்கா நெரு, இது கொஞ்சம் நேராக பூசலி அங்கே இரு. இந்த ஓடை வச்சு சரியாக வேண்டாம் இந்த சைடில் வளர்க்க இல்லை, சின்ன ஓட்டை வச்சு வை. ஏடா இல்லை இதை வை, இல்லை இல்லை இதை வைடா, நெரு கீழே கிடக்கு, கீழே கிடக்கல மேலடா, இங்கேருந்து பாரு சமமாக இல்லை. அது அடுத்தாப்புல கட்டும்போது சரியா இருந்துருமுக்கா. இப்போமே அதை வச்சு விட்டுரு. என்ன அது இன்னொரு கல் இருக்கிற, சரி விட்டுரு. அப்போ அந்த கல்லில் வை. இந்த கல் சும்மா தான் வச்சிருக்கேன். சரி இப்போ கோடு போட்டு விட்டியா அங்கே ஆடை தடா? போட்டேன். சரி சரி அப்போ இருக்கட்டும், இதை அப்படி கட்டிடு. ஏடா ஏய் ஐயா, இனிமே கலவை இங்கே போடு.
சரி அங்கே வேண்டாம், அங்கே இருந்து சமந்துக்கிட்டா இருப்பேன். இங்கே போட்டு டக்கு டக்குன்னு வேலை முடிக்க மழை கூறாப்பாக இருக்குது. அங்கே இருந்து கழிப்பு இங்கே போட்டால் நாளுக்கு ஒன்று. அங்கேருந்து என்னைக்கு அள்ளி சமக்க 100 தர வேலை நடக்காது டக்கு டக்குன்னு. சரி இதா இப்போ காலி பண்ணிக்கோ. ஏடா 4 சட்டி மண்ணை இங்கே அள்ளி போடு. இங்கே கலவை போடணும். இதில் இந்த குழியும் மறைஞ்ச கணக்காக இருக்கும். இங்கே போடு. அதான் மண் அள்ளியாச்சுல அங்கே இதில் போடு. அது அங்கேயே அள்ளி அள்ளி டைம் பாஸ் ஆகும். வேலை முடியாது. 3 நாள் கொடுத்துக்கா சம்பளத்துக்கு நல்லா சூப்பராக வேலை பார்க்குறீங்க. அதான் ஒன்று. நானே பாரு 200 இருக்கு. அதை கொடுத்துட்டு சாப்பிடாத ஒரு நாளைக்கு 20 ரூபா அல்லது 2 மணி வரைக்கும் தூங்கிட வேண்டியதான். பைசா இல்லைண்ணா தூங்கிட்டோம்னா வயிறு பசிக்காதுல்ல. கல் கொடுத்துருவோம். இப்படி வேலை பார்க்காத என் காலில் மறுபடியும் வந்து இன்றைக்கி ஒரு சோஃப்ரா மேய்ச்சல் இங்கே போடணும். இன்னும் இருக்காடா சாந்து ஐயா இங்கே போடு கலவை. 100 தரம் அங்கங்கே அள்ளி சமைக்க முடியாது. டைம் பாஸ் ஆகும். உனக்கு தான் நஷ்டம். இன்னும் அள்ளி கொடுத்தியா கொஞ்ச நேரம் இருக்கே அப்படி இருக்கணும். இங்கே போடுடா. அங்கே வேண்டாம். நான் இந்த குழிக்கிட்ட போடுறா. இங்கே பல்லம் இருக்குது அப்படியே நிறைஞ்சிரும். அதுவும் இங்கே போடு. சரியா? இது கூட மேடாக இருக்குது. நான் அங்கே போடு. போட்டாப்புலாம் இருக்கா? கதவு பிடிக்கும்ல. நம்ம அம்மங்கண்டு போட்ட கணக்காக இருக்கா? அம்மங்கண்டு போட்ட இடத்துல சீக்கிரம் உடையாது. மொட்டையாக இருக்க இடத்துல சீக்கிரம் உடஞ்சிடும். காரணம் சரியா? ரைட்டா? சரி அப்போ தர லூஸு தர மண்டையை உடைச்சிப்பேன். தரேன்னு சொல்லியாச்சு. சாந்து மட்டும் போட்டுட்டோம்க்கா. இதே போல பள்ளத்தில் போட்டிருக்கோம்னா அது மேடாக்கும். நீ தூரம் வச்சிரு. உடஞ்ச டைல்ஸு எல்லாம் தலைக்கல் உடஞ்சே இருக்குல்லடா. ஏடா தலைக்கல்ல உடஞ்சே இருக்குல்ல. தலைக்கல்னா பள்ளமாக இருக்கிறது இருக்குல்லடா. இதை விட அது பள்ளமாக தான் இருக்கும். இதை விட அது பள்ளமாக இருக்கும். அது கொஞ்சம் கீழே இதுலேயும் அடித்தாலும் போகாது. அது அவ்வளோதான். உடஞ்ச தலைக்கல் போட்டிருக்கியா? ஏடா உடஞ்ச தலைக்கல் போடு. உடஞ்ச தலைக்கல் போட்டு கரெக்டாக இருக்குது. இருக்கா? ஏடா அவ்வளோ பெரிய கல்லில் இவன் ஒரு அறிவாளி. கேர் மூஞ்சில் அடிச்சிடும். ஆமாம். ஏடா சின்ன கல் கொண்டு வாடா. பொடி கல். நானே இதை வைப்போம். இது போதும். அது உயரமாக இருக்கும். இது போதும். மற்ற எல்லாம் போகாது. இது வேண்டாம். சரி இது இப்படி உள்ளதை எடுத்து கொடுடா. அதே போல் எடுத்துக்கூட வெள்ளை. சரி ஒயிட்டுனா ஒயிட்டு வை. அப்போ தான் நல்லா இருக்கும். ஏடா வெள்ளைன்னா வெள்ளைக்கல் எடுத்துகிட்டு வாடா. ஏடா அந்த கல் வேண்டாம். அசிங்கமாக இருக்கும். தூரேடு வெள்ளை கல்ல. அசிங்கமாக ஆக்கிட்டான். ஏடா வெள்ளைக்கல்ல இப்படி இந்த கல் வை. வெள்ளைக்கல் அதை வை. இந்த கல் அங்கே வை. இந்த கல் என்ன வடிச்சிட்டு. சரி போதும் இருக்கட்டும். சிமெண்டை வச்சுக்கலாம். விட்டுரு. சாய் அசிங்கமாக இருக்கும் கலர். இதை அங்கே வைக்க முடியுமாடா? வெள்ளை கல் மட்டும் வை. மற்ற தூர போடு. நம்ம வீட்டு முன்னால் கருப்பு கல்லே வைப்பாங்க. அப்படியே வைக்கிறேன்டா. மாற்றி அந்த கோடு கணக்காக இருக்கிறது அங்கே வரணும். சரி அப்படியே வை. இல்லை குட்டி கல் இருந்தால் போட்டுருவோம். அப்போ ஒரு சட்டியில் வெள்ளைக்கல் புறம் கொண்டாரு சொல்லு. ஏடா ஒரு சட்டியில் வெள்ளைக்கல் புறம் எடுத்துகிட்டு வா. இருக்கட்டும் இருக்கட்டும். இங்கே அப்படி போட்டு விட்ரு. இங்கே ஏடா பூக்கல் இருக்கா? வெள்ளையும் ரோஸும் ஒன்றே ஒன்று வேணும். கிழக்கல் காப்பி ஆண்டரியா போ. ஏய் காப்பி ஆண்டரியாடா. காப்பி ஏடா ரோஜாப்பூ இருக்கா? ரோஜாப்பூ
ஒரு ரோஜா பூ நடுடா. ஆமாம் மேக்க வச்சுருக்கல, அப்போ கிழக்க வைக்கணும்ல. கிழக்கையும் அதே போல் வைக்கணும்லடா.